இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித அலெக்சாந்திரியா நகர் புனித சிரில் ஆயரிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்று ஜெபித்தீர்களா? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக தவறாமல் தினமும் ஜெபிக்கின்றேன். அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, ஒரு சின்ன விஷயம். ஒரு காயம் ஆற வேண்டும் என்றால் அதை மீண்டும் மீண்டும் தொட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது, அப்படித்தானே? கையிலோ முட்டியிலோ அடிபட்டால் அதை தொடக்கூடாது என்று நாம் சிறுவர்களுக்கும் சொல்லுவோம். மருந்து போட்டுவிட்டேன், அதை தொடாதே, அது அப்போதுதான் ஆறும் என்று சொல்லுவோம். நமக்கும் அதே போலத்தான். உடலில் ஏற்பட்ட காயத்தை அடிக்கடி தொட்டால் அது ஆற தாமதமாவது போல மனதில் ஏற்பட்ட காயங்களும் பழைய வேதனைகளும் துரோகங்களும் கூட சில நேரங்களில் நாம் கடந்த காலத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து அதையே நொந்து கொண்டு இருந்தால் ஆறாது நண்பர்களே. நம்மையே மீண்டும் காயப்படுத்தி கொள்கிறோம், அவ்வளவுதான். இயேசு அந்த காயத்தை ஆற்ற விரும்புகிறார். ஆனால் அதற்காக நாம் அந்த வேதனையை அவரிடம் ஒப்படைத்து முன்னோக்கி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். மன்னிப்பது எளிதல்ல நண்பர்களே, மறப்பதும் எளிதல்ல. ஆனால் இயேசுவின் மூலம் நாம் குணமடைவது சாத்தியம். இயேசுவோடு நாம் இணைந்திருந்தால் நிச்சயம் நாம் குணமடைய முடியும். உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் நம் இயேசு. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறார் நம் இயேசு என்று சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்று உங்கள் காயத்தை மீண்டும் தொடாதீர்கள். அதை குணமாக்கும் இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? ஒரு உடைந்த இதயத்தின் அழுகுரலை பற்றி கூறுகிறது. எருசலேம் நகரம் அழிந்து விட்டது. மக்கள் பசியால் வாடுகிறார்கள். குழந்தைகள் வீதிகளில் மயங்கி விழுகிறார்கள். பெற்றோர்கள் உதவ முடியாமல் தவிக்கிறார்கள். நகரம் மட்டுமல்ல, மக்களின் நம்பிக்கையும் சிதறி போயிருக்கிறது. இந்த காட்சியை அப்படியே மனதில் ஓட்டி பாருங்கள். இந்த வேதனையின் நடுவில் ஒரு அழைப்பின் ஒளி ஒலிக்கிறது. உள்ளத்தில் உள்ளதை ஆண்டவர் முன் தண்ணீரை போல ஊற்றிவிடு என்று அந்த ஒளி, அந்த சத்தம் கேட்கிறது. கடவுள் நம்மிடம் வலிமையான வார்த்தைகளை எதிர்பார்ப்பதில்லை நண்பர்களே. அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய உண்மையான இதயத்தைத்தான். இன்று நாம் சிந்தித்து பார்ப்போமா? யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் காயம் ஏதாவது உங்களுக்குள் இருக்கிறதா? வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? என்னை யார் புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்ததுண்டா? இன்றைய வாசகம் சொல்கிறது, கண்ணீரை மறைக்காதே, வேதனையை உள்ளே பூட்டி வைக்காதே, அதை இயேசுவிடம் கொட்டிவிடு என்பதாய். ஏனெனில் கண்ணீரின் மொழியையும் புரிந்து கொள்ளும் ஒரே இதயம் இயேசுவின் இதயம் மட்டும்தான் நண்பர்களே. ஒரு தாய் தனது மகனின் எதிர்காலத்திற்காக பல கனவுகளை காண்கிறாள். ஆனால் எதிர்பாராத தோல்விகள், பொருளாதார சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள் வரும்போது அவளின் மனம் உடைகிறது. எல்லோருக்கும் முன்பாக தைரியமாக அவள் இருப்பாள். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது அமைதியாக அழுவாள். ஒரு நாள் ஜெபத்தில் அமர்ந்து, ஆண்டவரே, இனி என்னால் முடியவில்லை என்று மனதை முழுவதுமாக ஆண்டவரிடம், இயேசுவிடம் கொட்டுகிறாள். அந்த நொடியில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விடவில்லை. ஆனால் அவளுடைய மனம் இலகுவாகிறது. ஏனெனில் சுமையை அவள் தனியாக சுமக்கவில்லை. கடவுளிடம் அழுது பேசுவது பலவீனம் அல்ல நண்பர்களே, அது நம் நம்பிக்கையின் மிக ஆழமான வடிவம்.
ஆகவே தினமும் உங்கள் மனதை இயேசுவிடம் திறந்து பேசுங்கள். மனதில் தேங்கி நிற்கும் கண்ணீர் இயேசுவின் சிந்தப்படும் போது ஜெபமாக மாறுகிறது. உலகம் உன் கண்ணீரை காணாமல் போகலாம் என் தோழனே தோழியே, ஆனால் இயேசு ஒருபோதும் உங்கள் கண்ணீரை மறக்க மாட்டார், நினைவில் கொள்வார், விரைவில் பதில் தருவார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது? 2 அழகான சாட்சிகள் இருக்கின்றன. ஒருவர் நூற்றுவ தலைவர், அதிகாரமும் பதவியும் உள்ளவர். ஆனால் இயேசுவின் முன் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் இயேசுவே, என் மகன் நலமடைவான் என்று பணிவுடன் ஜெபிக்கிறார். மற்றொரு சாட்சி, காய்ச்சலால் படுத்திருந்த பேதுருவின் மாமியார். இயேசு அவரது கையை தொட்டவுடன் அவர் குணமடைந்தார். இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே உண்மையை நமக்கு சொல்லுகின்றன. இயேசுவின் வல்லமைக்கு தூரம் ஒரு தடை அல்ல என்பதையும், இயேசுவின் அன்புக்கு நம் தகுதியின்மை ஒரு தடை அல்ல என்பதையும் சொல்லுகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை என்று நீங்கள் நினைக்கும் ஒரு விஷயம் இருக்கிறதா? எனக்காக இயேசு ஏன் செயல்படுவார் என்று மனதில் கேள்வி எழுததுண்டா? ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் பதில் தாமதமாகிறது என்று தோன்றுகிறதா? இன்றைய நூற்றுவ தலைவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். நான் பார்க்கவில்லை, ஆனால் நம்புகிறேன். அதுதான் உண்மையான விசுவாசம் நண்பர்களே. ஒரு தாய் தனது மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் என்பதால் தினமும் கவலைப்படுகிறாளாம். அவன் உடல்நிலை சரியில்லை என்று தெரிந்ததும் அவளால் உடனே அருகில் செல்ல முடியவில்லை. ஆனால் தினமும் அவனுக்காக ஜெபிக்கிறாள். அவளின் அன்பு 1000 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டி மகனை தொடுவது போல இயேசுவின் அருளும் தூரத்தை தாண்டி செயல்படும் நண்பர்களே. நாம் பிரச்சனையின் அருகில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் அருகில் இருந்தால் போதும். அதற்கு ஜெபமும் ஜெபமாலையும் நமக்கு உதவும். இன்றைய வாழ்வின் பாடம், அற்புதம் நடப்பதற்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை. உண்மையான விசுவாசமும் அன்பும் ஜெபமும் போதும். இன்று ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் பிரச்சனையை அதிகமாக நம்புகிறேனா அல்லது இயேசுவை அதிகமாக நம்புகிறேனா என்று. நம்பிக்கையோடு சொல்லப்படும் ஒரு சிறு ஜெபம் பயத்தோடு சொல்லப்படும் 1000 வார்த்தைகளை விட வலிமையானது நண்பர்களே. சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? சிறுமைப்படும் மக்களின் உயிரை மறந்துவிடாதீர் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நினைத்தருளும். நீர் நினைத்தால்தான் நாங்கள் இந்த உலகில் வாழ முடியும். எங்களுக்கு வரும் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உமது தயவும் கிருபையும் எந்நாளும் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருப்பதாக. இயேசு, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புகைந்து எழுகின்றது? எங்கள் மேல் உமது சினம் வராமல் இருப்பதாக. உமது கிருபையும் அன்பும் எங்கள் வாழ்வில் நிலைத்து இருக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளையும் தப்புகளையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். உமது தயவை எங்களுக்கு பெரிதாய் பாராட்டும்படி ஜெபிக்கின்றோம். நெடுங்காலமாய் பாழடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீராக. எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பாழ்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழக்கம் செய்கின்றார்கள். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் எதிரிகள் வெற்றி முழக்கம் செய்யாதபடி எங்கள் தலைகளை நிமிர்த்தி வையும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு குறையும் ஏற்படாது என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லாமல் நல்லதொரு சிறப்பான வாழ்க்கையை நாங்கள் வாழ, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசுவே. நல் உடல் சுகம் தந்து காத்தருளும். தேவைகளை சந்தித்தருளும். எங்கள் வேண்டுதலுக்கு பதில் தந்தருளும். அவர்கள் மேற்கு வாயிலில் அமைக்கப்பட்ட மரம் பின்னால் வேலைப்பாடுகளை கோடரிகளால் சிதைத்தார்கள் என்று எருசலேம் நகரை பற்றி எழுதியுள்ளதே. எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சிதைவும் இழப்பும் இல்லாமல் நீர்தாமே எங்களை ஒவ்வொரு நாளும் கைபிடித்து காத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். எங்கள் மேல் நீர் கொண்ட அன்பை மறவாது இருந்தருளும். இருளான இடங்களில் நடக்கும் கொடுமைகளில் இருந்து எங்களை மீட்டருளும். சிறுமையுற்றோர் மீண்டும் வெட்க முறாதபடி எங்களை காத்தருளும்.
எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழும்படியாக நன்மைகளால் எங்கள் வாழ்வை நிரப்பியருளும் இயேசுவே. உமது தயவிற்காக காத்திருக்கின்றோம் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.